நடிகர் வடிவேலு சார் அவர்கள் கேப்டனை பத்தி என்னெல்லாமோ பேசினார். ஆனால் எந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாமலே அவங்களை விட அதிகமான கூட்டம் டிசம்பர் 28, 29 வந்தது. என் வீட்டில் உள்ளவங்களை தப்பா பேசினாங்க, நான் அதனாலதான் எந்திரிச்சு கை நீட்டி நாக்க திருத்தினேன் அப்படின்னு. புரட்சி கலைஞர் கேப்டன், புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை திரு தானு அவர்கள் தான் கொடுத்தாங்க. கேப்டன் அப்படிங்கிற பட்டத்தை செந்தூர பூவே படத்தில் அவர் ஒரு கேரக்டரில் கேப்டன்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதன் பிறகு எல்லாருமே கேப்டன் கிளம்பிட்டாரா, ஷூட்டிங் வந்துட்டாரா, மேக்கப் போட்டாரா, வீட்டில் இருந்து கிளம்பிட்டாரா, ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாரா, கேப்டன் கேப்டன் திரையுலகர் மட்டும்தான் கேப்டன் அழைச்சிட்டு இருந்தாங்க செந்தூர பூவே படத்து. அப்புறம் அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் 92 கேப்டன் பிரபாகரன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே அவரை அன்பாக கேப்டன் கேப்டன் அப்படின்னு அழைச்சாங்க. இன்றைக்கு அவர் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. ஆனால் ஆட்சியில் இருந்தவங்க இல்லாதவங்களை விட அதிகமான கூட்டம் டிசம்பர் 28, 29 கண்கூட நான் பார்த்தேன். கூடயே தான் நான் இருந்தேன். 2 நாளாக சாப்பிடல, 2 நாளாக தூங்கலை. எங்கிருந்து தான் அந்த கூட்டம் வந்ததோ தெரியல. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது மறைந்தார். 1967 அவர் ஆட்சிக்கு வந்தார். பிப்ரவரி 10 1969 அவர் மறைந்தார். மறையும் போது அவர் முதலமைச்சர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் 24, 1987 மறைந்தார். மறையும் போது அவர் முதலமைச்சர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5 2016 மறைந்தார். மறையும் போது அவர் முதலமைச்சர். டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி 4 தடவை முதலமைச்சராக இருந்தார். அவங்கெல்லாம் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து அந்த கூட்டம் வந்தது. ஆனால் எந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாமலே அவங்களை விட அதிகமான கூட்டம் டிசம்பர் 28, 29 வந்தது. அதற்கு காரணம் நிறைய சொல்லலாம். அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயத்தை சொல்லதா, இல்ல அவருடைய கொடை தன்மையை சொல்றதா, இல்ல அவருடைய கோபத்தை சொல்றதா? கோபம்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். கேப்டன் கோபப்பட்டார்னா சும்மா அனாவசியமா எல்லாத்துக்குமே கோபப்பட மாட்டார். கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். பிப்ரவரி 1 2016 நினைக்கிறேன், 2017 சட்டசபையில் அந்த அம்மா இருக்கும்போதே ஆப்போசிட்ல ஒரு அமைச்சர் பேசும்போது தலைவர் எந்திரிச்சு கையை நீட்டி நாக்க திருத்தினார். ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் அதை டிவியில் ஒளிபரப்புனாங்க, இன்னொரு பக்கம் ஒளிபரப்பல. 2 நாள் கழிச்சு நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நான் தான் கேட்குறேன் கேப்டன் சட்டமன்றத்திற்குன்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு, அதை மீறி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களே. நான் தைரியமாக கேட்டேன். அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த மரபு மாண்பை விட மானம் பெருசு. என் வீட்டில் உள்ளவங்களை தப்பா பேசினாங்க, நான் அதனால தான் எந்திரிச்சு கை நீட்டி நாக்க திருத்தினேன் அப்படின்னாரு. அந்த தைரியம் யாருக்கு வரும்? புரட்சி தலைவி அம்மாவுக்கு முன்னாடி எல்லாரும் கை கட்டி 3 அடி குனிஞ்சு நின்று இருப்பாங்க. முதலாக ஒரு ஆண்மகனை அவங்க அன்னைக்கு தான் பார்த்திருப்பாங்க. அந்த தைரியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த தைரியத்தை பத்தி சொல்றதா, இல்ல நட்பு பத்தி சொல்றதா, இல்ல அடுத்தவங்களை குறையே சொல்ல மாட்டார். அது அவருடைய பெரிய குவாலிட்டி அவர்கிட்ட. அதுக்கு உதாரணம் திரு நடிகர் வடிவேலு சார் அவர்கள் கேப்டனை பத்தி என்னெல்லாமோ பேசினார். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அவரை தரக்குறைவா பேசினது உண்டா? கிடையாது. அதே போல நாங்க யாரையாவது பத்தி பேசணும்னா, அவர் இல்லாதப்ப பேசணும்னா நிப்பாட்டும்பாரு. அவர் இருக்கும்போது பேசு, ஆள் இல்லாத போது பேசாத அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு தலைவர், ஒரு நடிகரை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அவர் கூட நான் பயணம் பண்ணது மிக எனக்கு பெருமையாக நான் கருதுகிறேன், கர்வமாக கருதுகிறேன். ஏன்னா நான் 2002 அவருடைய படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்தேன், ரமணா படத்தில். கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு டிராவல் 2017 வரைக்கும் நான் டிராவல் பண்ணேன். ரொம்ப நெருக்கமாக நான் அவர் கூட டிராவல் பண்ணேன். பிரச்சாரம் போகும்போதெல்லாம் எங்களெல்லாம் கூட கூட்டு போவார் வண்டியில். பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்லாம் அவர் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுப்பார். நம்ம சொல்ற கருத்து சரியா இருந்தா அதையும் எடுத்துக்குவார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடையநல்லூர் அப்படின்னு
திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊர். அங்கே பிரச்சாரத்துக்கு நான் தலைவரோட வாகனத்தில் போகிறேன். அங்கே வந்துட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அதிகம் உள்ள ஏரியா அது. அப்போ வந்துட்டு தலைவர், நான் கூட வந்து அவருடைய பிஏ பாசாரதி, அப்புறம் இன்னொரு இந்த விருகம்பாக்கம் எக்ஸ்எம்எல்ஏ பாசாரதி, ஒரு 5 பேர் தான் வேனில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன் தலைவர்கிட்ட, கேப்டன் இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் ஜாஸ்தி, இங்கே வந்து நீங்கள் ஐயா அப்துல் கலாமை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2014 பிஜேபி கூட்டணி பார்லமெண்ட் எலெக்ஷனில். அப்போ நான் சொன்னேன், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாராம். அந்த நிகழ்ச்சியில் மெழுகுவத்தியை கொடுத்து குத்துவிளக்கு ஏற்ற சொன்னாங்களாம். அப்போ ஐயா சொன்னாராம், குத்துவிளக்கு ஏற்றி முடிச்சுட்டு, நான் பிறப்பால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன், கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ கிறிஸ்துவின் அடையாளம், ஏத்த சொன்ன குத்து விளக்கோ இந்துக்களின் அடையாளம், இதுதான் இந்தியா. இதை நான் சொன்ன உடனே அவர் மைண்டில் வச்சுக்கிட்டார். கேப்டன் வந்து எப்படின்னா பக்கம் பக்கமாக டயலாக்னா படிக்க மாட்டார், ஒரு வாட்டி காதில் கேட்டாலே போதும். அந்த கடையனூர் ஒரு பகுதி வந்தோடனே எல்லா விஷயங்களும் பேசிட்டு இந்த விஷயத்தையும் பேசினார். பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இறங்கின உடனே, ஏய் கரெக்டாக பேசுனா அப்படின்னார். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு தலைவனை, ஒரு மனிதனை, ஒரு நடிகரை நம்ம பார்த்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில். சினிமா வந்து நான் 36 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஆயிடலாம், ஒரு நல்ல வக்கீல் ஆயிடலாம், ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம், நல்ல வாத்தியார் ஆயிடலாம், நல்ல நடிகர் ஆயிடலாம், என்ன வேணாலும் ஆயிடலாம். ஆனால் நல்ல மனிதனாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.